கில்டு சிஸ்டம் சொல்லுவோம், GUILD கில்டு சிஸ்டம் சொல்லுவோம். கில்டு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது கில்டு மெம்பர்ஷிப் நடுவில் இருக்கும். இது ஒரு ட்ரேடு மாதிரி இருக்கக்கூடிய, ஆல்ரெடி நமக்கு நிறைய பேருக்கு தெரியும், நிறைய ட்ரேடு சம்மந்தமாக நிறைய இடங்களில் இருந்தனாலையும் ட்ரேடு சம்மந்தப்பட்டு பிஸ்னஸ்கள் வந்து வணிகம் செய்ததுனாலும் இதோடைய சிஸ்டம் வந்து ரொம்ப பெருசு. நிறைய அந்த காலத்தில் ஷிப் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருந்தனாலையும் ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இருந்தனாலையும் அதிகமான போக்குவரத்து இருந்தனால இந்த பிஸ்னஸ் மாதிரியான விஷயங்கள், ட்ரேட் மாதிரி விஷயங்கள் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தின ஒரு விஷயம் தான் கில்டு சிஸ்டம். ஒருத்தவங்க ஒரு விஷயத்துக்காக எம்ப்ளாய் பண்ணப்படுறாங்க, ஒரு வேலை செய்வதற்காக. அது ஒரு கான்ட்ராக்ட் மூலியமாக, ஒரு மெட்ரோக்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் மூலிமா எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கலாம். டெம்பரரியாக வேலைகள் எடுத்திருக்கலாம். இப்போ இவங்க எப்படி வந்து கொஷனபிள் ஆக்கப்படுகிறார்கள், இவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ரிவிலேஜஸ் கிடைக்கும், என்னெல்லாம் கிடைக்காது, இப்போ இவங்க தவறு செஞ்சால் மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா யார் லைபிள் ஆகப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விகள் இருக்குது, எழும்பும். இப்போ நமக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் லேபர்ஸ், அதாவது இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. இதே மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் எவ்ரி ஸ்டேட்லையும் இருக்குது. எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே இது ப்ரிவேல் பண்ணுறாங்க. ஸோ இதோடைய மேலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் யாருன்னா இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். இது இன்டர்நேஷ்னல் லேபர் கோர்ட்ஸுமே இருக்குது. நம்மளுடைய இந்தியாவில் லேபர் கோர்ட்ஸுன்னு சொல்லி தனியாக ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறாங்க, அது தனியாக இருக்கும். ஸோ ஹை கோர்ட்ஸ்களில் அதுக்குன்னு தனியாக ஒரு கொடுத்து டிபெண்ட்ஸ் ஆன் த கேஸோட ஹீனியஸை பொறுத்து கோர்ட்களில் அலாக்கேட் பண்ணி ஜட்ஜஸை நியமனம் செஞ்சு அந்த கேஸ்களை எடுத்து பார்ப்பாங்க. லேபர் கோர்ட் 1, 2 இருக்கும். ஒரு சில நேரங்களில் பேஸ்ட் ஆன் த விலாசிட்டி ஆஃப் த கேஸ் வச்சு ஹீனியஸ் ஆஃப் த கேஸ் வச்சுட்டு அது பிரிக்கப்படுகிறது. ஸோ மேக்ஸிமம் லேபர் கோர்ட் தான் வந்து நிறையா ஃபங்க்ஷன் ஆகும். ப்ளிவரண்ட்டாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கிங் ஆஃப் த ஜாபுக்காக என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் கவர்மெண்ட்டுக்கு போகணும், கவர்மெண்ட் வேலைக்கு போயிடணும், சென்ட்ரலில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலையை எப்படியாவது வேலையை எடுத்துடணுங்கிறதுக்காக நிறைய பேர் காசு கொடுத்து ஏமாறுறாங்க. 50 லட்சம் 60 லட்சம் 80 லட்சம் அப்படின்னு சொல்லி கொடுத்து வேலைகளுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஏமாறுற ஏமாளிகளும் இருக்காங்க. பேராசைப்பட்டு இந்த வேலைகளுக்கு போயிட்டு எப்படி வேலை பார்க்குறதுன்னு தெரியாமல் அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு தவறான விஷயங்களை செஞ்சு தவறான செயல்களில் ஈடுபட்டனால அதை மறைப்பதற்காக பல தவறுகளை வந்து செய்யக்கூடிய இன்னுமே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இருக்கிறாங்க. அதை சகிச்சுட்டு போகக்கூடிய, இதெல்லாம் பார்த்துட்டு சகிச்சுட்டு போகக்கூடிய நல்ல அதிகாரிகளும் இருக்கிறாங்க. ஸோ அதிகாரிகள் சொல்லும் போது நல்ல அதிகாரிகளும் இருக்காங்க. லைக் இது தவறு செய்வதற்காகவே உள்ளே வரக்கூடிய அதிகாரிகளுமே இருக்காங்க. ஸோ இதுவுமே நிறைய ஜாப்ஸ் வந்து நிறைய கொஷின்ஸ் பண்ணப்படுது. கொஷின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து இது பண்ணுங்கள், இது வந்து ஹைகோர்ட்டில் வந்து கேசஸ் பாருங்கள், அது வரைக்கும் ஜாப்ஸ் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நிறுத்தி வைக்கக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸும் கேட்கப்படுது. அப்பப்போ இன்ட்ரிம் ஆர்டர்ஸும் வாங்கப்படுகிறது. இப்போ வேலைக்கு போயிட்டாங்கலாம் வந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்னா கிடையாது. ஸோ நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்துட்டு எங்களை யாருமே கேள்வி கேட்க முடியாது, எங்களை வேலையை விட்டு யாருமே தூக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது உண்மையாக இல்லையானா அது கிடையாது. அது அவங்களுடைய தவறான புரிதல். ஸோ சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே பப்ளிக்காக ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல போகப்படுகிறார்கள். ஸோ அவங்களுடைய வேலை அப்படிங்கிறது வந்து ப்ரைவேட் ஜாபில் இருக்கவங்களுடைய வேலையை விட ரொம்ப மோசமான நிலையில் இருக்கக்கூடியது தான் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப். இப்போ ப்ரைவேட் ஜாபில் இருந்தால் கூட ஒரு ஜாபில் இருந்து இன்னொரு ஜாப் அவங்க போய்கிட்டே இருக்கலாம். பட் இந்த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. ஸோ இந்த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன அப்படி பெரிய ரிஸ்க் இருக்க போகுது, மாதம் மாதம் சம்பளம் வந்துடுது, அங்கே உள்ளுக்குள்ளேயே டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் மணி பண்ணிக்கிறாங்க, அவங்க நிறையா கரப்ஷன்ஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் சொல்லக்கூடிய கரப்ஷன் எங்கே அதிகமாக ஏற்படுது பார்த்தீங்கன்னா, நிலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய பெயர் மாற்றம் ஏற்படுது, இல்லை வந்து ஒரு பர்சன்ட்டு இன்னொரு பர்சன் வந்து கைமாற்றி விட்டு இடத்த வந்து மாற்றி விட்றாங்க, விற்கிறாங்க. அப்படின்னா நிலம் சம்மந்தப்படக்கூடிய அனைத்து துறைகளும் அதிகமான கரப்ஷன்ஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய கொள்ளடிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்லையும் ஆர்டிகல்ஸும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை வந்து
இப்படிலாம் இருக்கலாம். இந்த மாரி ஒரு துறை இல்ல, பல துறைகள் இருக்கு. பல துறைகள்ல இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு அந்த ஃபுல் டிபார்ட்மெண்ட்டையும் கரப்ஷன்ல உச்சகட்டத்தில இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். அட்மிஷனே வந்து பிசினஸ்ல பண்றாங்க. எல்கேஜி படிக்கிறவங்க 2,00,000 கட்ட சொல்றாங்க, 5,00,000 கட்ட சொல்றாங்க. அட்மிஷன்ஸ் வாங்குறதே பெரிய கஷ்டமா இருக்குது. அப்படின்னா நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்ல மேபி நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. இதனாலேயே நெறைய பேர் இந்த டிங்கி கான்செப்ட் சொல்லிட்டு டுவல் இன்கம் நோ கிட் எட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் டிங்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க. ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்குது. இப்போது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களுமே அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரைவேட்டில் இருக்கக்கூடியவர்களுமே அதை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இது எதனால் ஏற்படுதுன்னா, பொருளாதாரத்தை நல்லா மெயின்டைன் பண்ண முடியாது. இந்த உலகம் சரியா இல்லை, அதனால் நாங்கள் ஃப்யூச்சரை ஜஸ்ட் ரன் பண்ணால் போதும்னு இருக்கோம். ஸோ யாரையும் நம்ப முடியல அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்துட்டாங்க. ஸோ நிலையான ஒரு விஷயம் இல்லாத ஒரு தருணங்கள் இல்லை. இந்த கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் மட்டும் நிலையாக வாழ்ந்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஷின்.